கருட தேச நேயர்களை வணங்கி அகமகிழ்கிறேன். கருட தேச தொலைக்காட்சிக்கும் எனது பணிவான வணக்கத்தினை சொல்லி அகமகிழ்கிறேன். 6 படை வீடுகளிலே 4வது படை வீடு சுவாமி மலை என்று சொல்லப்படுகிற ஒரு சிறிய குன்று. சுவாமி மலை என்று சொன்னால் தந்தைக்கு மந்திரத்தை சாற்றி பொருளுரைத்த முந்து தமிழ் சக்தி மகன் முருகன் வந்தான் என்கிற பாடலை நாம அடிக்கடி செவி வழியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு அருமையான பாடல். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த தலம் அமைந்திருக்கிறது, சுவாமி மலை. இங்கே இருக்கிற இறைவன் 6 அடி உயரமான தோற்றத்திலே இருப்பார். 6 அடி உயரம், கையிலே தண்டு கொண்டிருக்கிறார், தலைமுடி உச்சிக்குமுடியாக இருக்கிறது, மார்பிலே பூநூல் அணிந்திருக்கிறார். அப்ப குருவாக அமைந்திருக்கிறார். ஆக இந்த சுவாமி மலையிலே வந்து வழிபடுகிறவர்கள் ஒரு ஆசிரியரை வழிபடுவது போல, அனைத்தும் கற்ற ஞானத்தை உணர்ந்த ஞான வடிவ முருகனை வணங்கி ஞானத்தை பெறுவது போல அனைத்து கலைகளையும் கற்று தேரக்கூடிய அந்த நிலையை உருவாக்குகிற, வேண்டுகிற அடியார்களுக்கெல்லாம் வேண்டியவாறு கல்வி செல்வத்தை வழங்குகிற குரு வடிவம்தான் இந்த சுவாமி மலை. இந்த சுவாமி மலையில் என்ன நடந்தது, இந்த மலை எவ்வாறு தோன்றியது என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருள். கைலாயத்திலே பிரம்மா அவர்கள் சிவனை காண்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கிற போது வழியிலே இருந்த முருகனை அவர் பார்க்காமலே சென்று விடுகிறார். அவர் உள்ளத்திலே என்ன இருந்தது என்பதை முருகன் ஞானத்தின் மூலமாக உணர்ந்து விடுகிறார். சிறு குழந்தைதானே, சிறுவன்தானே என்று ஒரு அலட்சிய போக்கிலேயே நாம் பார்க்க வந்த சிவனை போய் பார்ப்போம் என்று பிரம்மன் செல்கிறார். ஞான வடிவனன் அல்லவா, உள்ளத்தில் உள்ள கருத்துக்களை உணரக்கூடிய அந்த ஞானத்தின் வடிவமே முருகன் அல்லவா. அதனாலே பிரம்மாவினுடைய உள்ளத்தில் இருக்கிற சிறுவன்தானே என்று அலட்சியப்படுத்துகிற ஒரு மனநிலையை உணர்ந்து பிரம்மாவை தடுத்து நிறுத்தி, உங்களுக்கு பிரணவத்தினுடைய பொருள் தெரியுமா என்று கேட்கிறார். கேட்பது சிறுவன் முருகன். இந்த உலகங்களையெல்லாம் படைக்கின்ற, உயிர்களையெல்லாம் படைத்து அருளாட்சி செய்கின்ற பிரம்மா, இந்த பிரம்மாவை பார்த்து உங்களுக்கு பிரணவத்தின் மந்திரம் தெரியுமா என்று கேட்கிற பொழுது இந்த கேள்வியை பிரம்மா எதிர்பார்க்கவில்லை. திடீரென கேட்டதனாலே அவர் திரு என விழித்தார். அனைத்தும் உணர்ந்தவர் தான் பிரம்மா. ஒரு திருவிளையாடலை இங்கே நான் சிவபெருமான் சொல்லியாக வேண்டும், நிகழ்த்தியாக வேண்டும். தன்னுடைய குமாரன் ஞான வடிவமானவன், முருகன் வேறு சிவன் வேறு அல்ல. அருமையான இதை உணர்ந்துதான் யான் கூட ஒரு சில வரிகளை, பாடல்களை நான் பதித்திருக்கிறேன். ஒரு அருமையான பாடல். சிவன்தான் முருகன் என்றறிவீர், சிவனை வேறாய் நான் அறியேன். சிவன்தான் முருகன் என்றறிவீர், சிவனை வேறாய் நான் அறியேன். சிவன் சிவன் முழுதும் வேலவர்தான், சிரமும் தெளிய சொல்லிவிட்டேன். சொல் 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 தினம் திருப்புகழை, சுக சுக சுகமுற காலையிலே, செல் 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 எங்கள் சேவல்களே, சொல்லிட வேண்டும் முருகனையே. சிவன் வேறு முருகன் வேறு அல்ல என்பதை இந்த சுவாமி மலை உணர்த்தியனாலேதான் பழனி என்கிற பெயர் என் தாய் தந்தையர்கள் எனக்கு சூட்டிய காரணத்தில்தான் என்னவோ, சிவன்தான் முருகன் என்றறிவீர், சிவனை வேறாய் நான் அறியேன் என்று பாட தோன்றியது என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, ஒரு குருவின் வடிவமாக காட்சியளிக்கிற அந்த தலம் பிரம்மா அந்த பிரணவத்தினுடைய மந்திரத்தை தெரியாது என்று உண்மை ஒத்துக்கொள்ளுகிற காரணத்தினாலே உடனே ஒரு படைக்கிற தொழில் செய்கிற பிரம்மாவிற்கு
பிரணவத்தினுடைய மந்திரமே தெரியவில்லை என்று சொல்லி தலையிலே கொட்டி சிறையில் அடைத்து விடுகிறார். இது நாம பார்ப்பதற்கு ஒரு மாதிரியா தோணும். ஒரு பிரம்மாவே என்னதான் இருந்தாலும் இந்த சிறுவனாக இருக்கிற அந்த குமரனாக இருக்கிற அந்த முருக கடவுள் கொட்டலாமா, சிறையில் அடைக்கலாமா? இதன் மூலம் ஒரு செய்தியை சொல்ல வருகிறார். தான் ஏற்ற செயலை திறம்பட செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிலே எந்த சுணக்கமும் இல்லாமல் தெளிவர குற்றமற தெரிந்த பிறகு அந்த தொழிலை செய்வதனாலேதான் இந்த உலகத்தில் படைக்கப்படுகிற மக்கள் எல்லாம் நன்னிலையிலே படைப்பார்கள். அந்த மந்திரம் தெரிய வேண்டும் என்பதை இந்த மக்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு உணர்த்துவதற்காக அதை செய்தார். அதை முருகனை கொண்டு செய்ய சொன்னார். அதனால்தான் சொன்னேன், சிவன் வேறு முருகன் வேறு அல்ல. சரி, இந்த நிகழ்ச்சி சுவாமி மலையை பார்க்கிற பொழுது நமக்கு இந்த ஞாபகம் வரும். அதே நேரத்திலே இந்த சுவாமி மலையிலே குருவாக நாமெல்லாம் ஒரு கல்வியை, வாழ்க்கை நிலையை, வாழ்க்கை வாழ வேண்டிய அதற்கான அனைத்து பக்குவங்களையும் கற்றுக்கொள்ளுகிற மாணவர்களாக நாம் அங்கே இருக்கோம். இந்த சுவாமி மலைக்கு திருவேரகம் என்கிற பெயரும் உண்டு. சுவாமி மலை, திருவேரகம், இது 4வது படை வீடு. 6 படை வீடுகளில தந்தைக்கு மந்திரத்தை சொன்னார், தந்தைக்கு மந்திரத்தை சொன்னார் என்று அடிக்கடி சொல்லப்படுவதற்கு சுவாமி மலை, அதனாலேதான் சுவாமி மலை என்று பெயர் வந்தது. ஏன் தந்தைக்கு பிரணவத்தினுடைய மந்திரம் தெரியாதா? ஏன் தெரியாது? தெரியும். என்னதான் இருந்தாலும் நாம் வெளிப்படையாக பார்க்கிற பொழுது என்னடா இது, மும்மூர்த்திகளிலே முதல்வனாக இருக்கிற, எல்லா நிலைகளிலும் படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல் என்கிற அனைத்து நிலைகளிலும் நமக்கு 5 முகங்களின் வழியாக 5 தொழில்களை உணர்த்துகிற சிவபெருமானுக்கு, பரம்பொருளுக்கு, அந்த நடராஜ பெருமானுக்கு இந்த பிரணவத்தின் மந்திரம் தெரியாமலா தன் மகனை கேட்டார் என்று நாம் நினைக்கலாம். அதற்கு ஒரு சிறிய வரலாறு உண்டு. பிருகு என்கிற முனிவர் என்ன செய்தார்? இறைவனை குறித்து தவம் செய்தார். அவர் தவம் பல நிலைகளிலே பலவாறு தவம் செய்த போதெல்லாம் அவருடைய தவம் இடையிலே பல காரணங்களாக நிறுத்தப்பட்டு விட்டது. அதனாலே இப்பொழுது கொள்ளுகிற தவத்தையாவது நாம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எந்த நிலையிலும் தவ கலைவு இல்லாமல், தவம் இடையீடு இல்லாமல் ஒரு முழுமையாக செய்ய வேண்டும் என்பதற்காக முதலிலே தவத்தில் உட்கார்வதற்கு முன்னாலே எப்பொழுதுமே முனிவர்கள் எல்லாம் ஒரு வாயிலிருந்து ஒரு வார்த்தையை, அது சபிப்பதாக இருந்தாலும் வாழ்த்துவதாக இருந்தாலும் அது பலித்துவிடும். அது முனிவர்களுக்கே இருக்கிற அந்த இறை ஞானம், அவர்களுடைய சொல் வாக்கு. இந்த பிருகு முனிவர் தவத்திலே உட்கார்கிற பொழுது முதலிலே சொல்லிக் கொண்டு உட்கார்ந்தது என்னவென்று சொன்னால், என் தவத்தை யாராவது கெடுப்பார்களே ஆனால் அவர்களுக்கு பிரணவத்தின் மந்திரம் தெரியாமல் திகைப்பார்கள், அவர்களுக்கு பிரணவத்தின் மந்திரம் மறந்து போக கடவுது என்று சொல்லி இந்த பிருகு முனிவர் தவத்தை செய்கிறார். இப்படி தவம் செய்கிற போதுதான் சிவபெருமான் இடைமறித்து பிருகு முனிவரை அழைக்கிற போது தவம் களைகிறது. ஆனால் பிருகு முனிவர் தவம் களைந்தவுடனே எதிரிலே இருக்கிற சிவனை பார்த்து கோபப்பட்டார் இல்லை. ஐயோ, நான் என்ன மூல பரம்பொருளாக இருக்கிற சிவபெருமான் இதற்குள்ளாகவே எனக்கு காட்சி தந்து விட்டாரே, யான் பெற்ற பேரல்லவா என்று அப்படியே அகமகிழ்கிறான். அதே நேரத்தில் இந்த தவத்தில் உட்கார்வதற்கு முன்னாலே ஒரு செய்தியை சொன்னோமே, இடைமறித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பிரணவத்தினுடைய மந்திரம் மறந்து போக கடவுது என்று சொன்னோமே, அது சிவபெருமானுக்கு நாம் எப்படி நம்முடைய சாபம் வந்துவிட்டதே என்று அந்த முனிவர் நினைக்கிறார். அப்பொழுதுதான் சிவன் சொல்லுகிறார், கவலைப்படாதே, உன்னுடைய உண்மையான அந்த உள்ளத்தை நான் உணர்ந்து மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு உன்னுடைய வாக்கு உண்மையாக வேண்டும், உன்னுடைய வாக்கு இந்த மனிதர்களுக்கு பாடமாக வேண்டும். ஆக முனிவர்களுடைய வார்த்தை பொய்யாது என்று இந்த உலகம் போற்றப்பட வேண்டும். அதனாலே நானும் என்னுடைய மகனிடமிருந்து இந்த மந்திரத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுகிறேன் என்று அன்று பிருகு முனிவருடைய அந்த தவத்தை இடைமறிப்பது போல இடைமறித்து
தவம் செய்தது போதும் என்று மனமகிழ்ந்து காட்சியளிக்க, அவர் முதலிலே தவத்தில் உட்காருகிற பொழுது தவத்தை கலைப்பவர்கள் பிரணவத்தினுடைய மந்திரத்தை மறந்து போவார்கள் என்று சொன்ன அந்த செய்தியை இந்த உலகத்திற்கு உண்மையாக்க வேண்டும் என்று எனக்கே பிரணவ மந்திரத்தை சொல்லுவதற்காக நான் வேலனை கேட்டு தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னதற்கு காரணம் என்று. அப்ப வேலனுக்கு எப்படி இந்த மந்திரம் தெரியும் என்றால், பார்வதியும் பரமசிவனும் கைலையங்கிரியிலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பார்வதிக்கு இந்த பிரணவத்தினுடைய மந்திரத்தை, பொருளை, இந்த பிரணவத்தினுடைய அந்த உண்மை பொருளை பார்வதிக்கு சொல்லுகிறார். அருகிலே இருக்கிற குழந்தை ஞானமே உருவான குழந்தை, அந்த ஞானமே உருவான முருக கடவுள் இந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை தெரிந்து கொள்கிறார். ஆக அன்று பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை சிவன் சொல்லி பார்வதிக்கு சொல்ல அதை கேட்டவர்தான் முருகன். ஆனால் அப்படிப்பட்ட முருகனை தன் வாழ்நாளிலே தனக்கென்று ஒரு உலகம், தனக்கென்று ஒரு மக்கள், தனக்கென்று ஒரு பக்தர்கள், தனக்கு என்று காவடி எடுத்து தன்னை வழிபட வருகிற அந்த அன்பு கிணிய அன்புடையார்கள், தொண்டர்களை எல்லாம் முருகனுக்கு இருக்க வேண்டும் என்று நினைத்த காரணத்தினாலேதான் முருகப்பெருமானிடத்திலே மந்திரத்தை கேட்க ஒரு காரணமாக இந்த பிருகு முனிவருடைய தவம் அமைந்தது இந்த வரலாறு. அது மட்டுமல்ல, அதன் பிறகுதான் பிரம்மனை கொட்டி சிறை வைத்தது என்னதான் இருந்தாலும் ஒரு தவறு அல்லவா என்று, இதை நீ சிறிய பிள்ளை செய்யலாமா என்று அந்த முருகனிடத்திலே கேட்கிற பொழுதுதான் முருகன் சொல்லுகிறான். என்ன சொல்றார் தெரியுமா? அப்பா, உங்களுக்கு பிரணவ மந்திரம் தெரியுமா என்று கேட்கிற பொழுது, எனக்கு தெரியாது, பிரணவ மந்திரத்தை நீயே சொல் என்று முருகனுடைய வாயிலாகவே அந்த மந்திரத்தை கேட்பதற்காக ஆசைப்பட்ட காரணத்தினாலும், பிருகு முனிவருடைய வாக்கை உண்மையாக்க வேண்டும் என்ற காரணத்தினாலும் சிவன் தனக்கு பிரணவ மந்திரம் தெரியாதது போல இருந்து அந்த பிரணவ மந்திரத்தை தன்னுடைய குழந்தையாக இருக்கிற ஞானமே வடிவாக இருக்கிற முருகனுடைய அந்த அரும் தமிழ் சொற்களாலே கேட்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை. அப்பொழுது முருகன் என்கிற அந்த குழந்தை சொல்லுகிறது, அப்படியானால் ஒரு ஆசிரியரிடத்திலே மாணவன் எப்படி பாடம் கேட்க வேண்டுமோ அந்த விதத்திலே கேட்க வேண்டும் என்று அந்த முருகன் சொல்லுகிறான். அந்த குழந்தை வடிவம் சொல்கிறது. உடனே அப்பொழுதுதான், இன்றைக்கும் சுவாமி மலைக்கு நீங்கள் செல்வீர்களே, ஆனால் அந்த முருகனுடைய அந்த சிவபெருமானுடைய தோளிலே முருகன் அமர்ந்து கொண்டு காது பக்கமாக அந்த பிரணவ மந்திரத்தை ஒரு சிவனுக்கு மேலாக அமர்ந்து கொண்டு சொல்லுகிற அந்த உருவத்தை அந்த சுவாமி மலையில் இருக்கிற சிற்பங்களிலே நாம் காணலாம். அப்போ தந்தைக்கு மந்திரத்தை உபதேசித்தவர். ஆக இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், அந்த அதோ முருகம் என்கிற 6வது முகத்திலே ஞான முகமாக இருக்கிற அந்த சிவனுடைய முகத்திலே ஒரு ஞான குழந்தை வந்தது என்று சொன்னால், அந்த ஞானத்தினுடைய அந்த திறம், அந்த ஞானத்தினுடைய சிறப்பு, அந்த ஞானத்தினுடைய பல நிலைகள் இந்த உலக மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதுதான் இந்த சுவாமி மலையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் கூட அப்பாவை எதிர்த்து பேசுகிற போது, நீ தகப்பன் சாமி அல்லவா என்று சொல்லுகிற வழக்கம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால், அதை நாம் பெரிதாக தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த அளவுக்கு அறிவு பெற்ற ஞானமுள்ளவனாக நம்முடைய குழந்தை இருக்கிறார் என்று சொல்லி ஒரு சின்ன குழந்தை கூட பெரியவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, உனக்கு இது தெரியுமா என்று அந்த குழந்தை கேட்கிற பொழுது, அந்த பெரியவருக்கு தெரிந்தாலும் ஆகா இந்த குழந்தை எனக்கு தெரியுமா என்று கேட்கிறதே என்று அதிலே கூட ஒரு மகிழ்ச்சி, அதிலே கூட ஒரு இன்பம் இருப்பதை நாம் அறிகின்றோம். அதனாலேதான் அன்பர்களே, அந்த சுவாமி மலையில் இருக்கிற அந்த முருகப் பெருமானை, சாமிநாதனை ஆடும் பரிவேல் அனுசேவல் என பாடும் பணியே பணியாயருள்மாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே என்று அந்த இறைவனை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து
இப்படி நெகிழ்ந்தீர்களேயானால் அன்பு நிறையும் கண்ணீரிலே ஊற்றி எடும் அந்த சாமிநாதனுடைய அந்த அருமையான கருணை வடிவான அந்த கண்களிலே அந்த பரிசம் நம் மீது படியும். அந்த பரிசம் படிவதனாலே நமக்கு நல்லொழுக்கம் பிறக்கும், நல்ல அறிவு பிறக்கும், நல்ல ஞானம் பிறக்கும். அப்படி ஞானமே வடிவாக இருக்கிற அந்த குழந்தை, தந்தைக்கு மந்திரத்தை சாற்றி பொருள் உரைத்த அந்த குழந்தை நாம் சென்று வணங்குவோம். அப்படி வணங்கினால் நமக்கு அனுபவ அறிவும் ஆற்றலும் பெருகும். அதோடு தமிழ் அறிவு நிலைக்க பெறும். அப்படிப்பட்ட சாமிநாதன் தான் சாமி மலையிலே அவர் இருக்கிற 6 அடி உயரம், கையிலே ஒரு தண்டம், தலையிலே உச்சி குமுடி, மார்பிலே பூநூல். இதுதான் அந்த குருவின் வடிவம். அந்த குருவின் வடிவமாக இருக்கிற இறைவனை நாம் சுவாமி மலைக்கு சென்று அவருடைய திருவருளை, ஞானத்தை பெற்று மற்றவர்கள் உற்ற அந்த ஞானத்தை நாமும் பெற வேண்டும் என்று சொல்லி, மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவர்க்கு மேலான தூதனை, மெய்ஞானத்தின் சுடர்விளக்கை நாம் இறைஞ்சி வணங்கி தொழுது ஞானத்தை பெறுவோம். அந்த ஞானத்தை பெறுவதற்கான ஒரு தலம் 6 படை வீடுகளிலே 4வது படை வீடாக இருக்கிற சுவாமி மலை, அதுதான் திருவேரகம் என்று சொல்லி அந்த சுவாமி மலையிலே சென்று சாமிநாதனை வழிபட்டு நம்முடைய பிறப்பு அறுக்கும், பிறப்போடு தோன்றிய தீவினைகளை அறுப்பன் பிறப்பறுக்கிற பெருமான். பிறப்பினுடைய தீவினைகளை எல்லாம் அறுத்து ஒழிகிற இடம்தான் இந்த சாமி மலை. ஆகவே செல்லுங்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திலிருந்து ஒரு 6 தொலைவிலே இருக்கிற ஒரு அருமையான அந்த சுவாமி மலையை நீங்கள் வாழ்நாளிலே ஒரு முறையாவது சென்று வணங்குங்கள். அந்த முருகனுடைய அருளாட்சி, அந்த முருகனுடைய அருள் கருணை அமுதம் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதனை இந்த அளவிலே சொல்லி, குறுகிய அளவிலே உரைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே சொல்ல வேண்டிய பல செய்திகள் பல இருந்தாலும் சுருக்கமான செய்தி மட்டும் உங்களிடத்திலே தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சுவாமி மலையினுடைய குருவே வருவாய், எனக்கு அருள்வாய் குகனே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.